அன்று சீமானின் குலதெய்வம், இன்று நாம் தமிழரில் இருந்து விலகிய கலை. நாம் தமிழர் மேடைகளில் அதிரடியாக ஒலிக்கும் பெண் குரல். நாகையில் பிறந்தாலும் வடசென்னையில் போட்டியிட்டு வாக்குகளை அள்ளியவர். புகழும் வெளிச்சமும் கிடைத்த போது கட்சி தலைமையால் ஓரங்கட்டப்பட்டவர். சீமானால் பிசிறு என பேசப்பட்டதால் ஆக்டிவ் அரசியலுக்கு பாஸ் விட்டவர். அவர்தான் இன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருக்கும் அந்த கட்சியின் மகளிர் பாசறை செயலாளராக இருந்த காளியம்மாள். நாகை மாவட்டத்தில் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர் காளியம்மாள். எளிய குடும்பமாக இருந்த போதும் தங்களது மகளை நன்றாக படிக்க வைக்க விரும்பினர் காளியம்மாளின் பெற்றோர். அவரும் அதற்கு ஏற்றார் போல நன்றாக படித்து இளங்கலை பட்டமும் பின்னர் MBAவும் படித்தார். பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு செல்ல வாய்ப்பிருந்தும் கூட தனது பகுதி மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தொண்டு நிறுவனம் ஒன்றில் சேர்ந்தார் காளியம்மாள். அதன் மூலம் கடற்கரையோர மீனவ பெண்களுக்கு சிறு சிறு தொழில்கள் தொடங்க தேவையான உதவிகளை அவரால் செய்ய முடிந்தது. இதனால் காளியம்மாள் அப்பகுதியில் சற்று பிரபலமாக தொடங்கினார். தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்து வந்த போதுதான் அவரது கணவர் பிரகாஷின் அறிமுகம் காளியம்மாளுக்கு கிடைத்தது. ஒருமுறை அலுவல் ரீதியாக தனது ஊருக்கு அவரை அழைத்துச் சென்றார் காளியம்மாள். அவருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்தவருக்கு காளியம்மாள் மீது பெரிய மரியாதை ஏற்பட பின்னர் அது காதலாக மாறியது. இருவரும் காதலை வெளிப்படுத்த பின்னர் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணமும் செய்து கொண்டனர். இந்த சூழலில்தான் திடீரென டெல்டா பகுதிகளில் வீசிய கஜா புயல் அப்பகுதி மாவட்டங்களை நொறுக்கி போட்டது. மக்களுக்கு உதவி செய்ய களத்தில் இறங்கினார் காளியம்மாள். அப்போது அந்த பகுதியில் உதவி செய்த நாம் தமிழர் கட்சியினர் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது. அவர்களோடு சேர்ந்து பல்வேறு விதமான உதவிகளை செய்தவருக்கு கட்சியில் சேர அப்பகுதி நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். சில மாதங்களுக்கு பிறகு கணவரோடும் வீட்டில் உள்ள மற்றவர்களோடும் கலந்து ஆலோசித்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். கட்சியில் சேர்ந்த பிறகு இன்னும் ஆக்டிவாக செயல்பட தொடங்கினார். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்ட மேடைகளில் அதிரடியாக பேசும் ஆண்களோடு சேர்ந்து ஒரு பெண் குரலும் ஒலிக்க தொடங்கியது. காளியம்மாளின் அதிரடி பேச்சுகள் கட்சியினரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதனிடையே 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாக சென்னையின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றான வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட காளியம்மாளுக்கு வாய்ப்பு வழங்கினார் சீமா. நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒருவருக்கு சென்னையில் சீட்டா என பலரும் கேள்வி எழுப்பினர். இவர் 1000 ஓட்டு வாங்குவாரா, நோட்டா தாண்டுவாரா என எதிரில் போட்டியிட்டோர் பரிகாசம் செய்தனர். ஆனாலும் தெரு தெருவாக இறங்கி பரப்புரை மேற்கொண்டார் காளியம்மாள். வடசென்னையும் எனது நாகை போன்ற மீனவ பகுதிதானே, என்னை தங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என உணர்ச்சி வசனங்களை பேசி அதிரடி காட்டினார். அந்த தேர்தலில் காளியம்மாள் தோற்றாலும் கூட அவருக்கு 60,000 வாக்குகள் கிடைத்ததோடு மாநில அளவில் ஒரு அறிமுகமும் கிடைத்தது. அதன் பின் ஆங்காங்கே நடைபெறும் நாம் தமிழர் பொதுக்கூட்டங்களில் காளியம்மாளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. தொலைக்காட்சி விவாதங்களில் அடிக்கடி தோன்ற தொடங்கினார். சீமானுக்கு பிறகு காளியம்மாளுக்கு ஊடக வெளிச்சம் நன்றாகவே பாய தொடங்கியது. அதை பயன்படுத்தி கொண்ட காளியம்மாள் அனைத்து மேடைகளிலும் திமுகவையும் அதிமுகவையும் அடித்து நொறுக்க தொடங்கினார். மக்களும் அதை ரசிக்க தொடங்கினர். இதையடுத்து 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட காளியம்மாளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. திமுகவுக்கு மிக முக்கிய தேர்தலாக நடந்த அத்தேர்தலில் வெறும் 14,000 வாக்குகள் மட்டுமே பெற்றார் காளியம்மாள். பரப்புரைக்கு வந்த சீமானும் தங்கச்சி காளியம்மாள் எங்கள் குல தெய்வம் என பேசினார். ஆனாலும் சொந்த பகுதி மக்களே காளியம்மாளை கைவிட்டனர். இருந்தும் அவர் சோர்ந்து போகவில்லை. கிடைக்கும் அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டார். திமுக ஆட்சியில் இருந்ததால் அக்கட்சியை மிக கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். காளியம்மாளின் பேச்சுகள் சமூக வலைத்தளங்களில் ஹிட் அடித்தன. இது பற்றி கேட்டபோது எனக்கு வீடும் வீட்டில் உள்ளவர்களுமே உதவுகின்றனர். அவர்கள் இல்லாமல் அரசியலில் ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொன்னார். சிறப்பாகவே செயல்பட்டு வந்த காளியம்மாளுக்கு 2022ஆம் ஆண்டு மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்து அங்கீகரித்தார் சீமான். அதோடு 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டியிட களமிறங்கினார் காளியம்மாள். நீண்ட இழுபறிக்கு பின் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாலும் அந்த தேர்தலில் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றது. ஆனாலும் சுமார் 1,27,000 வாக்குகளை அள்ளினார் காளியம்மாள். ஆனால் இதற்கு பின்னர் தான் காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் உரசல் தொடங்கியது. குறிப்பாக வழக்கு ஒன்றில் கைதான சாட்டை துரைமுருகனின் செல்போன் ஆடியோக்கள் சில வைரலாக தொடங்கின. அதில் காளியம்மாள் குறித்து சீமான் அவதூறாக பேசியிருந்த பல ஆடியோக்களும் இருந்தன. காளியம்மாள் என்கிற ஒரு பிசிறு இருக்கிறது, அதனையும் தட்டிவிட வேண்டியதுதான் என சீமான் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாக அப்செட் மோடுக்கு சென்றார் காளியம்மாள். இதனால் சீமானோடு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்தும் வந்தார் காளியம்மாள். ஆடியோவும் சீமான் காளியம்மாள் உரசலும் உண்மைதான் போல
என கட்சியினரிடையே தகவல்கள் பரவ தொடங்கின. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமில்லை என கூறும் வகையில் சில மாதங்களுக்கு பின்னர் சீமானோடு மேடை ஏறினார் காளியம்மாள். அப்போதும் பேசுகையில் படம் எடுத்துக் கொண்டிருந்த சீமான் இலங்கைக்கு சென்று ஒரு 10 நிமிடம் மட்டும் பேசிவிட்டு வந்தது அவரின் அரசியலை நிலைபெறச் செய்தது என பேசினார். இதில் கொஞ்சம் கடுப்பான சீமான், நான் படம் எடுக்க அங்க போகல, இயக்குனர் என்ற அடிப்படையில் படத்தை தொடக்கி வைத்தேன். படம் எடுப்பவர்களோடு சேர்ந்து என்னை கூட்டிச் சென்றார்கள். எல்லோரும் தலைவரோடு நான் 8 நிமிடமே பேசினேன் என்பார்கள், தங்கை 10 நிமிடம் என்கிறார் என காட்டமாக சொன்னார். மேடையிலேயே இருவரும் மோதிக்கொண்ட சம்பவம் நாதாக்காவில் இடியாக இறங்கியது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நாம் தமிழரில் இருந்து காளியம்மாள் விலக உள்ளதாக தகவல் வெளியானது. அது குறித்து சீமானிடம் பலமுறை கேட்கப்பட்டது. காளியம்மாளுக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டுமா, காசு கொடுத்து கூட்டம் கூட்டுகிறார், விருப்பம் இருந்தால் இருக்கட்டும், தொல்லையாக இருக்கக்கூடாது என ஓப்பனாக போட்டுடைத்தார். அப்போதே காளியம்மாள் விலகப் போகிறார் என்பது உறுதியானது. அதற்குள் தாவேகாவில் இருந்தும் திமுகவில் இருந்தும் காளியம்மாளோடு பேச்சுவார்த்தை என அடுத்தடுத்து செய்திகள் வலம் வர தொடங்கின. ஆனால் காளியம்மாளிடமிருந்து எந்த அறிவிப்பும் இல்லை. இருந்தால் இரு, இல்லாவிட்டால் போ. இலையுதிர் காலம் போல இது நாதாக்காவின் களையுதிர் காலம் என அடுக்கு மொழியில் சீமான் பேச கனத்த இதயத்தோடு வெளியேறுவதாக அறிக்கை விட்டு சென்றிருக்கிறார் காளியம்மாள்.